கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். இன்னைக்குள்ள வாக்கு தத்தம், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்தம், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். எசேக்கியா ராஜா இப்படியா சொல்கிறார். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்து இருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்துவிட்டு. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. நிறைய குடும்பத்திலே கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும், கசப்பான சில காரியங்கள் இருக்கும். அந்த கசப்பான காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக யாராவது தீய காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க, கேடான காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல், அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்கள். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. ஒரு வீட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு வியாபாரத்துக்கு விரோதமாக, ஒரு பிசினஸ்க்கு விரோதமாக, ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து. என்னுடைய ஆத்துமாவை யாரு நேசிக்க முடியும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. நாளைக்கு காலையில் உயிர் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் தெரியாது. இதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலவரம். ஒரு நாள் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. தேவன் நமக்கு ஜீவனை தரணும், கிருபை தரணும். இந்த பூமியிலே நம்ம தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா தேவன் நமக்கு கிருபை நாட்களை நமக்கு இன்னும் அதிகரித்து தரணும். அப்பந்தான் நம்ம அந்த பூமியில உயிரோடு இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். ஏசாயா மூலியமாக, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது உடனே எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமா திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். 15 வருஷம் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டு, படுத்த படுக்கையோடு, வியாதியோடு, மரண தருவாயோடு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கர்த்தர் ஜீவனை கட்டளிடுகிறார், தீர்காயுசை கட்டளிடுகிறார், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளிடுகிறார். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். நிறைய வேளையிலே என்னை யாரு குணமாக்க முடியும்? என் இருதயத்துக்குள்ள இவ்வளவு காயம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி புலம்புற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். எசேக்கியா ராஜா சொல்கிறார், என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து. நம்மளை யார் நேசிக்க முடியும்? நம்மளை உருவாக்கின தேவன் மட்டும்தான் நேசிக்க முடியும். உலகத்தில் நிறைய பேர் நேசிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் எத்தனையோ நம்ம சூழ்நிலை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு குடும்பம் அப்படின்னா பள்ளம் மேடுலாம் இருக்கும். ஆனால் தேவன் நம்மளை நேசிக்கிறார். அவர் என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், அழிவின் குழிக்கு விலக்கினீர்.
என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அதனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். நம்ம பிறந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரை உள்ள பாவங்களை நம்ம ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாச்சு அப்படின்னா நம்மை நாமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு காரியங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக, அப்பா என் வாழ்க்கையுள்ள பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமில்லாமல் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் புலம்பி தேவனோட சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் மீட்டெடுக்கிறார். எசேக்கியா ராஜா தேவனோட சமூகத்தில் புலம்புகிறார். எப்படி புலம்புகிறார்? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படி அழுது ஜெபிக்கும் போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். மரண தருவாயிலிருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மறுபடியுமாக 15 வருஷம் நான் உனக்கு கூட்டுவேன் என்கிறார். அதையெல்லாம் உணர்ந்து எசேக்கியா ராஜா சொல்கிறார், உமது முகத்துக்கு பின்னாக என் பாவங்கள் எல்லாம் எரிந்து விட்டு, அதனால தானப்பா எனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தீங்க, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் என்று புலம்புகிறார். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறார், என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைக்கணும்ப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று வேதசம்படி உங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்ட கிருபைக்காக நன்றிப்பா. எங்களை மீட்டெடுங்கப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளையா வாழணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்ப்பா. தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்தங்களாக நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருகத்தை பலனைத்தாங்க, கழுகுகளை போல செட்டிலை வைத்து எழும்பி விடக்கத்தை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிடுங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசிடுங்க. சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம மையமுடட்டும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மையமுண்டதாக.